யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மலர் மாலை வழங்கப்படுகிறது. அன்பு அண்ணார் கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உங்கள் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது
கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துட்டு ஆட வந்துட்டு குடியிருக்க கிழமை வந்துட்டு அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் அன்பு நண்பர்கள், எங்களது அன்னை ரேடியோஸ் திருவாரூர் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா நமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா அவர்கள் சார்பாகவும் இரு கரங்குற்றன்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நமது திருவாரூர் சேகரம் தேனா ஐயனார் புரத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ துளசி முத்துமாரியம்மன், ஸ்ரீ முனியாண்டி சுவாமி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான், ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு 4ஆம் ஆண்டு பூச்சிறுதல் விழாவை முன்னிட்டு பொங்கனி பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பணி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது உயர்திரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மேலூர் மற்றும் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மேலூர் ஆகியோர் தலைமையிலும் உயர்திரு வட்டாச்சாரியார் அவர்கள் மேலூர் முன்னிலையில் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக அன்போடு வரவேற்கும் நமது கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழும் நண்பர்கள் என் ஐயனார்புரம் திருவாரூர் சேகரம் உங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் வீடியோ கவரேஜ் அன்பு நண்பர்கள் பேர் இது உங்க ஊரு யூடியூப் சேனல் உங்க நண்பர் தமிழ். ஆமா, 2 யூடியூப் சேனல் நண்பர்கள் வந்துள்ளார்கள். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வெளியில யூடியூப் சேனல் வந்தாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மதுரை சங்கத்துல சட்டம் போட்டிருக்காங்க யூடியூப் சேனல் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம். அது என்ன பிரச்சனைங்கிறது நான் ஏற்கனவே மேடையில நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா யூடியூப் சேனல் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த யூடியூப் சேனல்ல
நாங்க தொழில் எங்களை வளர்த்து விட்டது இந்த யூடியூப் சேனல் தான். ஆமா, வெளிநாடு முழுக்க நம்மள தெரியறதுக்கு காரணமும் யூடியூப் சேனல் தான். வெளிநாட்டுல நண்பர்கள் எல்லாருமே நாடகம் பாக்குறாங்க. சில பேர் நண்பர்களா தொலைபேசி மூலியமாக பேசுவாங்க. அண்ணே சூர்யானே என்னமோ எங்க கிராமத்திலேயே உட்காந்து நாடகம் பார்த்த ஒரு சந்தோஷம்னே, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்க நாடகத்தை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளிநாடு வாழும் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நன்மை. அது அப்ப வெளிநாடு முழுக்க நம்மள தெரியுதுன்னு அதற்கு காரணம் யூடியூப் சேனல். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் உண்மையான விஷயம். இந்த யூடியூப் சேனல்ல முதலாக ஆரம்பிச்சு வெளிநாடு வரைக்கும் கொண்டு போனது யாருன்னா மரியாதைக்குரிய அன்பண்ணார் சுப தங்கராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம திருப்பதி கண்ணன் அவர்கள். இவங்க தான் ஆரம்பிச்சு கொண்டு போனது. அப்புறம் எல்லா நண்பர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மாயபுரம் மாதவன் இப்ப நம்ம ஊர் கட்சி இப்ப நிறைய பேர் எடுக்கிறாங்க யூடியூப் சேனல்ல. எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த யூடியூப் சேனல்ல கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடணும். நாங்க ஊருக்கு தகுந்த அப்புறம் தொழில் பண்ணுவோம். நாங்க நாடகரவங்க, வகுப்பு பொறுப்புக்காக நாங்க தொழில் பண்றவங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும். சில ஊருக்கு போனா அசிங்கம் பேசினா தான் ஊர்ல ஏத்துக்குவாங்க. சில ஊர்ல அசிங்கமே பேசக்கூடாது, ரொம்ப மெஜஸ்டிக்கா தொழில் பண்ணணும். சில ஊர்ல பாட்டு பாடத்தான் பிடிக்கும், சில ஊர்ல ஆண்டத்தான் பிடிக்கும். அந்த ஊருக்கு தகுந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம். நாங்க ஆர்வ கோளாறுல ஏதோ மேடையில கூட குறைய பேசி போடுவோம். சில யூடியூப் சேனல்காரங்க அதை அப்படியே போட்டு போடுறாங்க. அப்ப கீழே கமெண்ட்ஸ், நாடகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுனால சில குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால தயவு செய்து யூடியூப் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அதை எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து போடுங்க. அதே மாதிரி நாரதர் வள்ளி தர்க்கம் தயவு செய்து அதெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா மெனக்கெட்டு 2 பேர் படிக்கிறாங்க, உட்காந்து விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி படிக்கிறாங்க, அதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இதுல சில பேர் என்ன பண்றாங்க, படிக்காமலே அவங்க பேசுறதை இதை எடுத்து இவங்க பேச ஆரம்பிச்சிடாங்க. இனிமே இவங்க தான் கண்டுபிடிச்சு படிச்ச மாதிரி பண்றாங்க. அதனால இந்த நாரதர் வள்ளி தர்க்கம் மட்டும் தயவு செய்து போட வேணாம், மித்தது எல்லாமே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளிநாடு வாழும் நண்பர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக எடுக்க சொல்லியிருக்காங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நாடகம் சிறப்பான நாடகம், நல்ல சிறப்பான கூட்டம். இந்த மாதிரி இப்பத்தான் சொன்னேன், நாடகம் ஆரம்பிக்கும் போது வடுக்காத எந்திரிச்சு உட்காந்தா அடுக்கிறதா வீட்லயே படுக்க வேண்டியதானே. இவ்வளவு தானே உட்காந்துருக்கு, உனக்கு மட்டும் அப்படி கேட்குது தூக்க. வரும்போதே மூதேவியை கூட்டிட்டு வருவிய, வந்தன காட்ட பறிச்சு பாத்துக்க. நல்ல வீட்டை அடைச்சிட்டு வீட்டுல ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாடகம் போட்டு எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களை தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. உட்காந்துருக்கு, உனக்கு மட்டும் பகுமானமா. ஒரு நாள் முழிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. வருஷத்துல 365 நாள் 300 நாள் நாங்க முழிக்கிறோம். ஒரு நாள் லீவ் இல்ல, பகலையுமே தூக்கம் இல்ல, செய்முறை அங்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. தயவுசெய்து தூங்காம உட்காந்து நாடகத்தை பாருங்க. என்னத்த இங்க ஐஸ்வர்யாயி, இங்க நயன்தாரா, இங்க நமிதா, ஆக உலக அழகிகளா உட்காந்துருக்கீங்க. என்ன பத்தி ஆட்ட மக்க அங்க வர நடுவில் உட்காந்துருப்பார் பெரிய மாப்பு மண்டை. ஏத்த இங்கிட்டு மண்டை இப்படி திருப்பிட்டா, ஏத்த இங்க திருப்பிட்டா இப்படி பாரு. நாடகம் இங்கிட்டு நடக்குதா அங்கிட்டு நடக்குதா? அடேங்கப்பா மண்டே வளர்த்தா, கோயிலுக்கு முளைப்பாரி வளர்த்த மாதிரி. ஏத்த என்ன ஹேர்ஸ்டைல் இது? அந்த காலத்து முடிப்பா. எப்படியா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. வந்திருக்க கலைஞர்கள் சிறப்பான கலைஞர்கள், சிறப்பான இசை கலைஞர்கள். அதை விட ஒளி அமைப்பு எங்க அன்பு நண்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதனால அமைதி காத்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை விடியும் வரை முடியும் வரை நீங்க ரசிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் சிறப்பா தொழில் பண்ண முடியும். அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியா ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறது உங்க பொறுப்பு. நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது எங்க அண்ணன் பொறுப்பு. நல்லபடியா நடிக்கிறது நம்ம பொறுப்பு. அதனால அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதனால நாடகத்தை ரசிங்க. இதுல ஆண்கள் கூட்டம் ஒரு பகுதி, பெண்கள் கூட்டம் ஒரு பகுதி, அப்படி சொல்லி புரிஞ்சு உட்காந்துருக்கீங்க. என்ன பெத்த ஆத்தா மக்கள் எல்லாம் சிரிச்ச முகத்தோட. அப்புறம் மதுரை மீனாட்சி எங்க ஆத்தா மடப்புறத்தால பார்த்தது போல சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துறேன். அப்புறம் இல்லம்மா, பெண்களை ஒரு வகையில நம்ம பாராட்டணும். சரி, பொதுவா ஆண்கள் பூரா பெண்களை மட்டம் தட்டியே பேசுறாரு. எல்லாத்தையும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுக்கு இங்க இருக்கிற ஆண்களை மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? உங்களையும் என்ன எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். பெண்களை பூரா நம்ம மட்டம் தட்டுறது. வீட்டுல மனைவியை போய் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? என்ன வீட்டுல பொண்டாட்டி வேலை பார்க்கற, மிஞ்சி போனா சோறாக்குவா, குழம்பு வைப்பா, துணி துவைப்பா, அதெல்லாம் ஒரு வேலை ஐயா, சர்வசாதாரணமா சொல்லுவோம் ஆண்கள் பூரா. ஆனா பெண்கள் படக்கூடிய வேதனை என்னன்னு அது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள். இப்ப மைசெட்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வாசிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். நாங்க நின்று பாடுற எங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி பாடுறவங்க எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்ப அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு தாய்மார்கள் குடும்பத்தை கொண்டு செலுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்ன பெத்த ஆத்த மக்க. உங்களை தான் பெருமையா பேசுறேன். எங்க சோட கை தட்டுங்கட்டா.
கை தட்டாதே மறுபடியும் என்னமோ சொல்ல போற இருக்கு அடுத்து வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எங்க ஆத்தா வீட்டுல வேலை வெட்டி எல்லாம் பாக்குறாங்க. இப்ப துணி துவைக்கிறாங்கல்ல, எங்க இருக்கிற ஆம்பளைகள் பூரா வீட்டுல ஒரு நாள் உட்காந்து துணி துவைச்சு பாருங்க பாப்போம். முடியுமா? முடியாது. குறுக்கு வழி எடுத்து போகும். எங்க வீட்டுல ஒரு நாள் சமைக்க பாப்பா, முடியுமா? முடியாது. அடுப்புல நின்னு பாதி நொந்து போயிட்டாங்க. என்ன பார்த்து ஆத்த மக்கள் எங்க சோற கை தட்டுக்கிட்டான். இன்னி கை தட்டாது என்ன சட்டம் குறையுது. நான் சொல்லிச்சல்ல திரும்பி குடிக்க என்னமோ சொல்ல போறேன். அடுத்து நல்ல சோற கை தட்டுக்கிட்டா இருக்கிறதுக்கு குறையுது பாப்பா. அந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க மாமா. இந்த மைசைடு போறாங்களே இதெல்லாம் ஒரு வேலையாக்கா. அதுக்கு நமத்தி போட்டு போயிடாதுன்னு இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை யாருக்கா தெரியுமா? மாமா நீ பெட்டி வாசிக்கிறிய, இதெல்லாம் ஒரு வேலையா? மாமா கோச்சுக்காதியா. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. அப்படி என்ன வேலை? 100 நாள் வேலை. எங்க கை தட்டுக்க வாப்பா. சட்டத்தை காலம் வருங்க. எவ்வளவு சிரமப்பட்டு பாக்குறாங்க தெரியுமா? 100 நாள் வேலையில போய் அடேங்கப்பா வீட்டை விட்டு கிளம்பும் போதே என்னை பத்தி ஆத்த மக்கள் கிளம்பிடுவாங்க. எப்படி பேன்ஷிப்பு சினுக்கடி பரமப்பதம் தாயக்கட்ட சோவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறது. உட்காந்து என்ன வேலையா பாக்குறது? அங்க உட்காந்து பேன் தான் பாக்குறது. ஒரு ஆத்தா முன்னாடி உட்காந்துருக்கு, ஒரு ஆத்தா முன்னாடி நல்லா கொஞ்சம் உயரமா உட்காந்துக்கிறோம். மண்ட மசத்தை விரிச்சு போட்டு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டே ஊர் புறடைய ஊரா பேசுறது. ஏண்டி உனக்கு இந்த விவரம் தெரியுமா? அந்த கறிக்கடைக்காரன் இருக்கான்ல, அவன் பக்கத்து விட்டு இருளாகி வச்சிருக்காண்டி. பாஞ்சாமத்துல குதிக்கிறான். கேட்டா நான் சும்மா கதைக்கு சொல்றேன், கூட்டத்துக்குள்ள யாரும் சொருட்டி அடிச்சுடாதீங்க. ஆமா இப்படி ஊர் புறணிய கூட பேசுறது 100 நாள் வேலையில உட்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி இங்க உட்காந்து ஊர் புறணி எல்லாம் பேசாம நாங்க என்ன பேசுறோம் என்ன பாடுறோம் என்ன மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? விடிற வரைக்கும் நம்மளை விட்டு போவே மாட்டாங்க. தண்ணிய போட்டு நாடகத்தை கெடுப்பாங்களே தவிர படுத்துருவாங்களே தவிர எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஆனா தாய்மார்கள் எப்படி கிடையாது. இதுல 2 குரூப்பா புரிஞ்சு உட்காந்துருக்காங்க. இந்த கடைசியில உட்காந்துருக்காங்கல்ல, அது பூரா பப்புன் டான்ஸ் பாக்குற குரூப். சிரிப்பு வந்துருச்சா? இழிச்சுக்குத. இந்த பப்புன் டான்ஸை பார்த்த உடனே தாய்மார்கள் பூரா பாயை சுருட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிருங்க. இந்த முன்னாடி இவங்க உட்காந்துருக்காங்களே, இவங்க வந்து இந்த நந்தவனத்துல நான் பொம்பளாசி போட்டு வரேன் பாத்தீங்களா, அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அதையும் பார்த்தோன்னா அதுகளும் பொட்டி சட்டியை கட்டிட்டு கிளம்பிருங்க. இன்னைக்கு யாராவது எந்திரிச்சு போனீங்க 50 பேருக்கும் மௌத்தாலியா போன்னு சொல்லிவிட்டேன். ஆமா அந்த கேட்டை அடைச்சு விடுங்க. விழா குழுவினர்கள் யாரும் போகாத பிளாக் பண்ணி விடுங்க, உள்ள வெட்டி போடுங்க. எப்பா இதுக்கு மோசமானதுப்பா, நமக்கு இப்படி பூந்து போயிருங்க. ஆமா இங்கிட்டு பாது இருக்குல்ல. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நாடகத்தை கெடுக்க வேண்டாங்க, நாடகத்தை கெடுக்க வேண்டாங்க, நாடகத்தை கெடுக்க வேண்டாங்க. உங்கள் கேடுகின்ற உலகத்திலே ஏற விடுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நடக்கொரு வாடகையில் வெற்றி முரசுப்பட்டு வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாயின் நடந்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் திருவாளர் அன்பு அண்ணார் வி செல்வ கணபதி அவர்கள் இவரக மேடைகளில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்பட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசை கால இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது செமினிப்பட்டியைச் சேர்ந்த பாசமிக அன்பு மாப்பிள்ளை ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரங்க மேடைகளில் கழகப்பிரியலாக நிற்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆள் தான் நாடகத்தை ரசிக்கிறார். அவர் தான் கை தட்டிட்டே இருக்காரு. எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க வயல்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி இனிசு திலகம் எங்கள் நாடக உலகத்தில் ஒரு சொத்து. மரியாதைக்குரிய அன்பு மாமா செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறுமணியம் அன்பின் பாடல். நாட்டு வந்து சிரிக்கிறடி காலத்திலே சோத்து பாடி கொதிக்கிறடி நேரத்திலே நேரத்திலே விவசாயத்தை பத்தி நல்ல ஒரு சிறப்பான இந்த உலகத்தை படைச்சது கடவுள் தான். ஆனா கடவுளுக்கே சோறு வருவியா தெரியுமா? அவன் தான் விவசாயி. கடவுளுக்கு எப்படி சோறு வருவியா? எப்படி பொங்கல் வச்சு சாமிக்கு படையில வைக்கிறோமா இல்லையா? ஆமா. கடவுளுக்கு சாப்பாடு நம்மளும் வைக்கிறோம் இல்லையா? ஆமா. அப்ப அந்த விவசாயத்தையும் விவசாயம் செய்யக்கூடிய அந்த மக்களையும் நம்ம மதிக்கணும். இந்த மண்ணை மதிக்கணும். விவசாய மண்ணை மதிக்கணும். எங்க இப்ப விவசாயம் நடக்குது? விவசாயமா நடக்குது. நெல் விளையிற இடத்துல பூரா இப்ப கல் விளைய ஆரம்பிச்சிருச்சு. பூரா பிளாட் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள சோத்துக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. அப்ப இந்த விவசாயத்தை காப்பாத்துறது நம்மளுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட இந்த விவசாயத்துடைய பாடலை சிறப்பாக பாடி அன்பு அம்மா ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். கலுங்கப்பட்டி புட்டப்பம்பலம் வகைரா பாசத்துக்குரிய அன்புள்ள முத்துக்கு முத்தா அன்பு சகோதரர் என்ற படத்திலே அண்ணன் தம்பி உறவை பற்றி பாட சொல்லி 150 பேருக்கு அன்பு குடும்பத்தார்களுக்கும் சார்பு பாடுறேன். நீ உண்மையிலே ஞானமுள்ள ஆளுண்ணே, சத்தியமா சொல்றேன். ஞானமுள்ள ஆளு. யார்கிட்ட என்ன கேட்கணும் தெரிஞ்சு கேட்குறீங்க பாத்தீங்களா? ஆமா, அதுதான் ஞானத்தை. அவர் அப்படியே சொல்லிட்டார் பாடுவோம். அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா சில ஊருக்கெல்லாம் போயிருக்கோம். யார்கிட்ட என்ன பாட்டு கேட்கணும்னு சம்பந்தம் இல்லாம கேட்பாங்க. அப்பதான் கோபம் வரும் நம்மளுக்கு. இப்ப வந்து கேட்கிறாரு எங்க அண்ணன் முத்துமுத்தா ஆறுமணி வாசிக்கக்கூடிய அன்பண்ணா அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. தயவு செய்து சகோதர பாசத்தை எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாருங்க. அண்ணன் வந்து கேட்டார், உங்ககிட்ட என்ன பாட்டு கேட்கணுமோ அதைத்தான் அவர் கேட்டிருக்காரு. இதுவே நாரத வேஷம் போறாரு வைங்களேன். இப்ப மாப்பிள்ளை ஜெயபார்த்து வராருன்னா அவர்கிட்ட என்ன பாட்டு கேட்கணும்? இங்க நாரதராக நடிக்கும் அன்பு சகோதரர் ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. தயவு செய்து
உலகம் சமநிலை பெற வேண்டும். நடந்தாய் வாலி காவேரி. காவேரி இந்த மாதிரி பாட்டு கேட்டா அந்த கேரக்டருக்கு தகுந்தாப்புல பாட்டு. ஆ. அப்ப அவரும் பாடுறதுக்கு சந்தோஷமா பாடுவார். சில ஊர்ல சம்பந்தம் இல்லாம பாட்டு கேட்பாங்க தெரியுமா? எப்படி? நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஹரிச்சந்திர நாடகம் கலைஞர்கள் பூரா பெரிய பெரிய கலைஞர்கள். அந்த ஹரிச்சந்திர நாடகம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஹரிச்சந்திர நாடகத்துல 3 பாகம் இருக்கு. தர்பார் காண்டம், பிரிவு காண்டம், மயன காண்டம், 3 பாகம் இருக்கு. இந்த 3 பாகத்துல நடந்த நாடகம் மயனகண்ட நாடகம். இந்த சுடுகாட்டு சீன் கடைசி சீன் நடக்கும், அந்த சீன் நாடகம். அந்த நாடகத்துல அம்மா சந்திரமதி அம்மா வந்து அழுவாங்க. என் பிள்ளை காட்டுக்கு போனானே, போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க வந்து சொல்லுவோம் அந்த காட்சியில வந்து, அம்மா காட்டுக்கு போன இடத்துல உங்க மகனை பாம்பு கடிச்சு இறந்துட்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா மேடையில, ஐயோ மகனே பாம்பு கடிச்சு இறந்துட்டியா அப்படின்னு அந்த அம்மா அழுகுது, நடிக்குதா. அடேங்க அப்பா, அந்த அம்மா நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு மக்கள் பூரா கண்ணீரோட, தாய்மார்கள் பூரா கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. சரி. என் மாமா ராமதாஸ் மாமா அவர் ஒரு பக்கம் கண்ணீரோட உட்கார்ந்துருக்காரு. நல்ல நடிகர். மாப்பிள்ளை ஜெயராஜ் ஒரு பக்கம் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் கையில நிக்கிறவே நான் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன். புள்ள செத்து போச்சுன்னு அந்த அம்மா எப்படி நடிக்குது, அடேங்க அப்பா உயிரை கொடுத்து நடிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குற அந்த அம்மா நடிப்ப. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு கூட்டத்தை குழந்துட்டு ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் பேப்பர்ல எதையோ மடிச்சு கையில 500 பணத்தை வச்சு அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. அந்த அம்மா சரி பெரிய மனுஷனா இருக்கும், ஊருக்கு முக்கியஸ்தரா இருக்கும் போல, நடிப்பை பார்த்து பாராட்டி அன்பளிப்பு எதுவும் கொடுக்குறா உள்ள இருக்குன்னு அந்த அம்மா நடிக்கிறத விட்டு எந்திரிச்சு மைக்கில் அந்த அம்மா சொல்லுது மரியாதையா, இங்கே சந்திரமதியாக நடிக்கும் அம்மாவுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு. தயவு செய்து தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தனார் என்ற பாடலை பாடவும். நாடகம் விளங்குமா ஐயா? போட்டிருக்கிறது சந்திரமதி வேஷம். அந்த அம்மா போய் கொத்தனார் பாட்டு பாடினா நாடகம் விளங்குமா? இப்படி சில ஊர்லாம் இருக்கு. ஆனா நல்ல அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருக்காரு. கண்டிப்பா மாமா ராமதாஸ் அவர்கள் பாடுவாங்க. அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திகொப்பாக இங்கு மத்தளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் ஒழிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் கோயிலி குமரன் மிருதக சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதகாசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய எங்களது அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய திருப்புவனம் அருகால் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்கள் இவரங்க மனைகளை மிருதகம் ரோலாக இருந்தப்ப இந்த விழா
மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் ஐயனார் புறத்தைச் சேர்ந்த சேது அன்பு ஐயா அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுடைய திறமைகளை பாராட்டி ரூபாய் 5001 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆண்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தாய்மார்கள் நினைப்பீங்க எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க முடியலன்னு வேதனைப்படுவீங்க. இதெல்லாம் வேதனைப்படாதீங்க, காசு இருந்தா கொடுங்க. சரி, இல்லைன்னா காதல கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலில் கிடக்கிறது தான் எடுத்து கொடுங்க, அதையும் கட்டி கொடுங்க, அதையும் கொடுத்து கொடுங்க. எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். பலவாத்திய மன்னன் மாப்பிள்ள, நம்ம நாடக மாப்பிள்ள அடி பட்டிய கலப்புல இப்ப வந்து தோல் பிரியணுங்க. பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ் எனது அன்பு மாப்பிள்ளை, எங்களது செல்ல மாப்பிள்ளை SP.S. தினேஷ்குமார் அவர்கள் விரகமடைகளை பலவாத்தியம்.
நல்ல வாத்தியா புள்ள, நல்ல ஒரு திறமசாலியான புள்ள. என்ன மனசுல காண்ட வச்சு அடிக்கிறான்னு தெரியல. காண்டம்லப்பா, கடுப்புல என்ன அடிக்கிறான்னு தெரியல புள்ள. நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம், நல்ல ஒரு பலவாத்திய கலைஞன். சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை சேர்ந்த அன்பு மாமா NSD பூமிநாதன் அவர்கள். இவரங்க மடங்களை தாளம் சிரமமில்லாத ஐட்டம். ஐயோ வண்ணத்திரை அமைப்பு உப்புராஜா ஸ்ரீ நாடக அமைப்பாளர் ஆமா சால்ட் கிங்கு அவர்கள் இந்த வண்ணத்திரை அமைப்பு அன்பு மாமா அவர்கள். நம்ம போறதுக்கு முன்னாடி தாளத்தை ஜோப்ல ஓட்டு கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா பி உப்புராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொட்டகை அமைப்பு துரை திருவாரூர் அன்பு அண்ணா அவர்கள் கொட்டகை அமைப்பு. அன்பு அண்ணா அவர்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் அன்னை ரேடியோஸ். அன்னை அன்னை வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி. இருக்கட்டும். தாங்கள் யார் என்று அடியேன் அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஆஹா, அருந்தமிழ் முனிவரா? ஐயனே, தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? எங்கே போகிறாய்? தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். ஓஹோ, அன்னை தந்தையின் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி. நீ ஆசானஸ்தானத்தில் வந்திருக்கும் என்னை விட உனக்கு அன்னை தந்தையர்கள் பெரிதாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்களே சொல்லி இருக்கிறார்கள். என்னை இந்த உலகிற்கு தந்தவரே தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தையும் நாட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானியர்கள் தானே. அந்த ஞானியர்களையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. அப்பா, பார்வைக்கு பாலகனாய் பண்பிலே தெய்வமாய் விளங்குபவரே, உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை, அவர்கள் குலத்திற்கு பெருமை. செல்வா, என் உள்ளம் நெகிழ்ந்து கேட்கிறேனடா. நான் செய்ய போகும் தொண்டு சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு நல்வாழ்த்து கூறும். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்னை ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நன்றி. மாப்பிள்ள காமிச்சாரா? அது கொஞ்சம் எடுத்துருங்க. எங்க ஆர்மணி வாசிக்கும் அன்பு மாமா ராமதாஸ் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. படவாத்தி விசைக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை கையடி படவாத்தி வாசிக்கிறார்ல தினேஷ்குமார் ஆமா அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. தாள வாசிக்கும் அன்பு மாமா பூமிநாதன் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. கையெழுத்தின்னா கோச்சுக்கிறேன், என்ன கையில வாசிக்கிற? அவர் கையில வாசிக்கிறாரு, வாங்கி பாடுறாரு மாமே. நாடக கலைஞர்களுக்கு அங்க எல்லாத்தையும் ஒளி அமைக்கும் எங்களது அன்னை ஆடியோஸ். வாங்க, யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க. மண்டையெல்லாம் கருப்பா தெரியுது, அது மட்டும் வெள்ளையா தெரியுது. ஹெட்போன் வாங்க வாங்க. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்னை ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மலர் மாலை வழங்கப்படுகிறது. அன்பு அண்ணார் வயர்மன் அவர்கள் எங்கிருந்தாலும் வேளாண்மணி அன்போடு அழைக்கின்றோம். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா ஆமா நம்ம சொல்லிடுவோம். வயர்மன் அன்பு அண்ணா எங்கிருந்து வாங்கினேன், உனக்கு தான் முதல் மாலை போட்டுக்கணும், இல்லைன்னா வயரை கட் பண்ணி விட்டுருவேன். அண்ணனுக்கு மாலை போடுவேன். அன்பு அண்ணார் வயர்மன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மலர் மாலை வழங்கப்படுகிறது. நமது ஊருக்கு பாதுகாப்பனை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழாமேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், கலக்கத்தில் உட்கார்ந்து கலைஞர்களை வாழ்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடிக சிங்காரி புதுகை மாநகரை சேர்ந்த திருமதி ஆர் ராதாசெல்வி அவர்கள் இந்நரகமேடைகளை டான்சர் காமிக்கு
சக்கற்ற வந்திருக்கும் யார கண்ணத்திலே சக்கற்ற வந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே செல்லமா கிளிடுவேனா உள்ளாலெல்லாம் சொல்லிடுவேன் உள்ளாலெல்லாம் சொல்லிடுவேன் பக்குவம் தவறாக பருவ கண்ட நீங்கோலே பக்குவம் தவறாக பருவ கண்ட நீங்கோலே பழிச்செடி துள்ளிடுவேன் பாஞ்சு மனசல்லிடுவேன் பக்கத்தில் இருப்பேன் நான் பார்த்து பார்த்து யோசிப்பேன் பக்கத்திலே புளிப்பேன் பூமி சேர்ந்து ரசிச்சிருப்பேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து யோசிப்பேன் காவேரி ஓரத்திலே கால்வதும் ஈரத்திலே காவேரி ஓரத்திலே கால்வதும் ஈரத்திலே காலையில நாகரிலே காலையிலே நாகரிலே கலக்க கொண்டுட்டு கட்டளைக்கு நீ வருவே நிறைய கொண்டுட்டு நிறைய கொண்டுட்டு பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து காலத்தி தலைப்பில நான் வந்து குண்டுவே அவர்களே காலத்தி தலைப்பில நான் வந்து குண்டுவே அவர்களே பஞ்ச நேரத்தில் நெஞ்ச பேருந்து வச்சு கொடிவியே நீ பஞ்சு கொண்டு வருவே இந்த கலையத்திலே பெறுவே ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் என் சூர்யா பவன் காமிக்கு லொட்டு லோசுக்கு சேர்ந்து வந்து மோசம் மட்டும் எல்லாத்தையும் இறக்கிறது நான் சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு, அன்பு குடும்பத்தார்கள், அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிக்கு வணக்கம். அடுத்து வரது டான்ஸ் ஆர்ப்பில் எப்படா பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்புவாங்க, நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழக்கு முண்டியா கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் நினைப்பிய. 16 நிறையாத பருவமங்கை நல்ல பிள்ளையா தான் கூட்டிட்டு வந்திருக்கா. பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். ஆமா சுத்தம் சோறு ஓடும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஊரு நம்ம வீடு எல்லாத்தையும் நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம ஆள்கிட்ட எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. இது நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம். செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பையை ரொம்ப ஓட்டுறது. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுக்கு வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது. செவுத்துல ஆனாவனா எழுதுறது. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுக்கு வீம்புக்குன்னு செய்வாங்க. ஒண்ணுமில்ல, இந்த நாடகம் சிறப்பா நடக்குது இல்லையா? நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சின்ன பசங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த பப்பன் டான்ஸ் முடிஞ்ச உடனே கொட்டை பின்னாடி தான் போறது, மூத்திரம் பெய்யறது. அப்ப பின்னாடி தான் போவாங்க மூத்திரம் பெய்யறதுக்கு. இந்த பெரியவங்க என்ன செய்வாங்க? அப்படியே பொடி நிறைய போவாங்க, ஒரு டீயை சாப்பிடுவாங்க, ஒரு தம்மை போடுவாங்க, போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இந்த பசங்க பூரா பின்னாடி தான் போவாங்க அரங்கத்துக்கு பின்னாடி. நான் என்ன சொல்றேன், பின்னாடி போங்க, மூத்திரம் பெய்யுங்க, பிரச்சனை இல்லை, மண்ணு உறிஞ்சுக்கணும் லவக்குன்னு. அரங்கத்துக்கு பின்னால இந்த விஷயத்தை யாரும் உட்காந்து பேண்டுகிட்டு மட்டும் வச்சுப்படாதீங்க. வாடை தாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் சித்திரவதை அனுபவிக்கிறான். ஒண்ணுமில்ல மாமா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவம். கரூர் பக்கம் நாடகம். மதுரையில இருந்து நானே மாமே பூமிநாதன் நாங்க 2 பேரும் போறோம். வருதா அவருக்கு பல்லு இல்ல பாத்திருக்கீங்களா? எதனால நடந்த பிரச்சனை இல்ல. நானே மாமே பூமிநாதன் கார் வச்சு போறோம் அந்த ஊருக்கு. நாடகம் என்ன நாடகம்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அந்த ஊர்ல திருவிழா எப்படி நடத்துவாங்கன்னா வருஷம் நடத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் திருவிழா நடத்திட்டாங்கன்னா ஒரு வருஷம் கேப் விட்டுருவாங்க. அப்படி திருவிழா நடத்தக்கூடிய ஊர் அந்த ஊர். 9 மணிக்கு ஊருக்கு போயிட்டோம். நல்ல சாப்பாடு, பிராயல் பொடி சாப்பாடு, நல்ல மரியாதை, நல்லா சாப்பிட்டாச்சு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு கோமாளி வெளியே வந்து சப வணக்கம் சொல்லி அந்த நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட்டம்னாலும் கூட்டம், சரியான கூட்டம். அப்படி சரி விடுங்க, அதுக்கு நான் சொல்லாம இருக்க மாட்டேன். உட்காருங்க. சரியான கூட்டம். போனா வெளியில வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அப்படி ஒரு கூட்டம். சரி, ஒரு 30-40 பசங்க முன்னாடி உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும்
வவுத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா அப்படியே நெளிக்கிறான். நான் அவன் மூஞ்சிய பார்க்க, அவன் ஏன் மூஞ்சிய பார்க்க. நான் மேடையில நின்றுக்கிட்டு என்னடாங்கிற ஒரு துருத்திய மூடு. மேடையில நின்றுக்கிட்டு என்னடாங்கிற அவன் கூடத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆய் வருதுங்கிறியான். எந்திரிச்சு போடும் ஓட வரும் போடங்கிற அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு, போறதுக்கு வசதி இல்லை, முடியல நிக்குது, எந்திரிச்சுன்னா புருட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். பிள்ளைனால ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போனாத்தான் கம்மா. கூட்டத்துக்குள்ள இறங்கி போறதுக்குள்ள லவக்குன்னு பேட்டுட்டேன்னு வைங்களேன், இந்த கூட இருக்கிற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. டேய் நீ தானே நம்ம ஊர் திருவிழா கூட்டத்துக்குள்ள பேண்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளை நக்கல் மசூல் பண்ணாலும் மன்னிப்புடுவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை எவ்வளவோ சமாளிக்க பார்த்தா முடியல. டக்குன்னு யோசனை பண்ணியா, கொட்டை பின்னாடி இருட்டாதானே இருந்துச்சு, பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி குடம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை வச்சு குண்டியை கழுவிக்கும் அப்படின்னு சொல்லி கொட்டைக்கு முன்னாடி போய் வேண்டிருக்காயா, ஒரு கூட பீய வேண்டிருக்காயா. வெளிக்கெல்லாம் இருந்துட்டு காலையை கழுவிட்டு முன்னாடி உட்காந்து நாடகத்தை பாக்குறேன் சிரிச்ச முகத்தோட. ஆனா அவன் பின்னாடி தான் பேண்டிருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியாது. நான் நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குடும்பம் ஏன் கேட்கறிய, அன்னைக்கு வந்து டான்ஸர் பிள்ளைக்கு சாப்பிட்ட பிராய் பள்ளி சேராம அந்த பிள்ளைக்கு பௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைனால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்பதான் சூரியனை நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஒரு 1/4 மணி நேரம் பேசுவாரு. கோட்டைக்கு முன்னாடி இருட்டா தானே இருந்துச்சு, அது மனப்பாற பிள்ளை. அதனால பிள்ளால போய் வெளிக்கு இருந்துட்டு காலையை கழிட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவா அப்படின்னு சொல்லி இவங்க அவசர அவசரமா தலையை சீவி சடைய பின்னி அந்த சடைக்கு கீழே ஒட்டு மசில வேற பின்னி அடைக்கு கீழே கத்திரிக்காய் குஞ்சத்தை கட்டி இவங்க வெளிக்கு இருக்க போக உட்காந்து வெளிக்கு இருக்க இந்த குஞ்சம் வந்து மண்ணில் புரண்டுகிட்டே கிடந்திருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணுது, 450 ரூபா கொடுத்து குஞ்சத்தை வாங்கணும், இப்படி மண்ணில் கிடந்து வீணா போகுது, இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி போடுவோம், முதுகு தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி போட ஏற்கனவே பெண்டு வச்சியா பாருங்க ஒரு கூட பீயி, அதுல போய் இந்த குஞ்சம் பகமானமா உட்காந்துக்கிறது, தவக்கால உட்கார்ந்த மாதிரி லொபக்குன்னு. இந்த பிள்ளைக்கு தெரியல, இருட்டுலையா வெளிக்கு இருந்துட்டு காலையை கழுவிட்டு சீனுக்கு அவசரமா வராகலாம். இந்த டான்ஸ் கரப்புல வந்தா பொதுவா ஒரு சுத்து அப்படி சுத்துன இந்த குஞ்சம் தனியா அந்து பெட்டிக்கார வாயில கொஞ்சம், மிருதக்கார வாயில கொஞ்சம், ஆடன்கார வாயில கொஞ்சம், தாளக்கார வாயில கொஞ்சம். அன்னைக்கு நீங்க வரல தாளக்கார வந்தாரு, சந்தோஷம் பெருமையை எடுத்து சொல்லிட்டு. அப்ப அந்த குஞ்சம் வாயிலே வந்துருச்சா அன்னைக்கு போன பொண்ணுதா. அதனால என்னை பத்தி ஐயாக்கா யாரும் முன்னால போய் வேண்டு விட்டு போயிடாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத எழுவக்கரையான்பட்டி மண்ணின் மைந்தன் பேச்சாழி EX ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வத்திரு சின்னப்பாண்டி நினைவாக அவர்களது மகன் ஸ்ரீராம் சோனைமுத்து சார்பாக ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத நமது எழுவக்கரையன்பட்டியை சேர்ந்த மண்ணின் மைந்தன் பேச்சாளி EX ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வத்திரு சின்ன பாண்டியன் நினைவாக அவர்களது மகன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஸ்ரீராம் சோனமுத்து சார்பாக அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம் வணக்கம். அதனால நம்ம போய் பாப்பா அனுப்பி வைப்போம். பத்தியார ஹலோ ஹலோ ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. வாங்க வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சவரி வீடுதனை தொடங்கி வந்தோம் ஐயப்பா. நிகமசேகம் பாலபிஷேகம் தைலபிஷேகம் சாமிக்கு சந்தன வண்டியில் அபிஷேகம் காடுமலை கடந்து
முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து கொண்டோம் ஒண்ணுக்கு ஒன்னாக உழைப்பே கடமை என்று ஓடிடும் ஏழையற்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையற்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே பாசம் இங்கே மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் வந்தது எண்ணி சிரிக்கின்றேன் வருவதை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவா சிலர் சிரிப்பா அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டோ தருமத்தின் தலைவனல்லவா சாகச கலைஞனல்லவா காடிவத்தி தோட்டமைத்தே கண்ணீரா கொடி வளர்த்தே தோட்டத்தை அளித்தாயன இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடையேடா முத்துக்கு முத்தாக சுத்துக்கு சுத்தாக
பிள்ளை என்று அழுகி கிடந்ததற்கு தாயிற்று பிள்ளை என்று அழுகி கிடந்ததற்கு ஒரு ஆள் தான் கேட்டுட்டு ₹100 கொடுத்தவரை கை தட்டலையே ஆளவே நானும் பாடு அதுக்கு பிறகு வந்துடுறாங்க பாடுறது வளைச்சு வாயில வச்சுக்க என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பிளாக் லிஸ்ட்ல ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க. பிளாக் லிஸ்ட்ல இருக்கானா? ஏன்னா பிளாக்லயே விட்டுருக்க. ஏன்டா அந்த பிள்ளை போனச்சு வராதா? அறிவு நினைப்பையா விளையாட்டு சொத்தமாக தெரிச்சு போயிடும். நீ அமைந்து கொண்டு இருக்கும் ஐயனாரபுரம் கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு மாமா ஆர்வீர் மாமா உப்ராஜ் மாமா அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழில் செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்க கூடாது. வந்தமா செஞ்சமா யாருக்கும் தெரியாம போவோமா? என்னத்தை செய்யற? தொழிலத்தை சட்டியும் பானையமா செய்ய போற? நாடகத்துக்கு வந்தோமா காசை வாங்கணுமா போகணும். அப்படிதான். ஆமா சீட்டு எல்லாம் போட்டு முடிச்சு வச்சு முடிச்சிருச்சு. ஆமா அதெல்லாம் ஆரம்பிச்சிருமா? நீங்க 2 பேரும் சிக்காம இருக்கீங்க. எனக்கு மட்டும் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு சொட்டைக்கு எடுத்து வச்சு விடுவேன். வாயை பிடிச்சி இது கட்டு. சரி எனக்கு எடுத்து வை. அந்த பிள்ளைக்கு கரண்ட் வச்சு விடு. வாயில திருப்பிய போட்டு கொடுத்த சொல்லி அடிப்பேனடி அடிச்சிரு நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சனா நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சிரு நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சனா நடத்தி அடிதானடி
முதல்ல என்கிட்ட வந்துட்டு யார்கிட்ட எங்க வர சொல்ற இங்க எதுக்கு நீ கை மூண்டாட்டிக்கே கடன் சொல்றேன் உன்கிட்ட வந்துட்டாலும் அப்படியே கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துருவேன் அன்னைக்கெல்லாம் 100 ரூபா தெரியல ஓ அது வேற ஆளுக்கா இருக்கு இல்லையா அவன் 100 ரூபா எடுத்ததுக்கு 50 ரூபா வருதுங்கிறேன் 100 ரூபா கொடுத்த முகரைய பாருங்க முதல்ல நீ பிச்சைக்காரிக்கே கடன் சொல்ற நான் 100 ரூபா எடுத்துக்கிறேன் 50 ரூபா போகுது ஏன் 100 ரூபா எடுத்துக்கிறேன் சும்மா இருக்கியா முதல்ல தேர் எடுத்து திருவிழா விடாம ஆமா அதனால நான் எப்படி பாடணும் அதே மாதிரி சொட்டா செய்யாம உங்களை ராமதாஸ் அவர்கள் இங்க பாடணும் நீ வாயை தர நான் திறந்துட்டு தான் இருக்கேன் நீ அடிச்சுட்டு தான் கிடக்குறேன் நான் திறக்காமையா இருக்கிறேன் நீ பண்ணாமையா இருக்கிற வாயை திறந்து பாடு ஓடிக்கிட்டு வாசியா பூதே திறந்துக்கிட்டா வச்சுக்கிறேன் கடலை குளவரத்தை கடலுக்குள்ள ஓரத்திலே அந்த காலப்புறா ரெண்டு நிக்க அடிகாலப்புறா ரெண்டு நிக்க அந்த காலப்புறா கலஞ்சுடனே அந்த காலப்புறா கிடந்துடனே எனக்கு கலந்ததுங்க என் மனசு என் மனசு சோழ கொல்ல ஓரத்திலே போமா எதுக்கு கூப்பிடுற நீ எதுக்கு சோளக்குள்ள நீங்க சோழ கொல்லன்னு பாட்ட பண்ணு நானு சோளக்குள்ள போமான்னு போய் என்ன பண்ண போற தகத்தை எடுக்க போறியோ சாகர வரை உன் தலையெழுத்து இந்த பெட்டியை 6 மணி வரை வாட்சி ஏத்திரிய வேண்டியதான் 7 மணிக்கு மேல இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசே சூர்யா அவர்கள் அவன்கிட்ட போத ஏன் அவன்கிட்ட பயனாடுத்தி இல்ல சும்மா இருக்கிறேன் அந்த ஜோடி புறா ரெண்டு நிக்க அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா என் மனசு அண்ணா தப்பண்ண போறேன்னா ராஜ
சுப்ரீம் ஸ்டார் சூர்யா அவர்கள் பேச்சில் பெருச்சாடி வருவாரு, என்ன பேசுவாரு, ஏது பேசுவாரு அப்படிங்கிறதே தெரியல மயனே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சித்தியை நம்பி நீங்க 4 பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாய் பதனா கை பதனா, சித்தி வாய் பதனா கை பதனா. சித்திட்டு 4 பேர் வந்தம்மா. இது லூசு சித்தி 4 பேர் பதனங்கிற 4 பேர் வந்துட்டா அப்படியே ஒரு நக்கு நக்கு. அதனால தேனை ஊற்றி ஏலே வேண்டாவன் அவனை எந்திரிக்க சொல்லு. முதல்ல மூஞ்சி மோர கட்டையும் பாரு, தேனை ஊத்திட்டு இதுல நக்கு கட்டி புண்ணாக்கு. என்ன பேச்சு பேசுற? கருத்திரிய முடிச்ச முண்டை. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்களே ரொம்ப இதா பேசுறோம்னா பேச்ச பத்தியா பேச்ச முளைச்சு 3 விடல படிக்கிற புள்ள வாயில தெருப்பே போட்டு கொளுத்த மறு பாட்டு ஏதாவது வந்துச்சு வாயில அளவு குத்தி புடுவேன்னு வச்சுக்க கட்டி புண்ணாக்கு வெதர் தள்ளி பையன். இங்கே டான்ஸாக நிற்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு நமது ஐநாறு கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கிறது. ஆமா, எனக்கு மாலை அணித்த சீக்கிரம். ஆமா, ஹலோ, காவல்துறை ஆய்வாளர் அவர்களை நாடகம் நடிக்க வரோம். இங்கே வருகை இருக்கின்ற உயர் திரு காவல்துறை ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக முன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணித்த ஐயனாரபுரம் விழா கமிட்டியாளர்களுக்கும் மகளிர்களுக்கும் என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வெட்டி ஜாரிய உண்டை குப்பையில போடு. தெரியாம என்னதுக்கு இடிச்ச? கண்ணை முன்னால வச்சிருக்க பின்னால வச்சிருக்கியா? சோத்தை தானே திங்கிற. சோத்தை விட்டு சுண்ணாம்பு எது கலந்து சாப்பிடுறியா? அறிவு இருக்குல்ல, சூடு இருக்குல்ல, சொரணை இருக்குல்ல, வெக்கம் இருக்குல்ல, மானம் இருக்குல்ல, ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சொல்லு என்னடா சாரி? என்னடா சாரி? முதல்ல வெங்காயம் என்ன சாரி? ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சது இல்லாம ஒரு ஜவுடாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற என்ன கூந்தலுக்கா இடிச்ச? மரியாதையா நீ பேசுறீன்னா உனக்கு நல்லது. இடத்தை காலி பண்ணிரு, நல்லா இருப்ப. முதல்ல என்னைய பத்தி தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்கிற இந்த பேச்சு என்ற பேசாத. பெண் ஒரு வார்த்தை நீ பேசிட்டீனா ஆமா வெதர்ல அடிச்சு விடுவேன். எங்கடி நான் பேசவே இல்லை. சொல்றா என்ன? நிப்பாட்டுற வெங்காயம் என்னடா பேச போற? நீ போல நீ நல்ல சென்மமா இருந்தா, நீ ஒத்த சென்மமா இருந்தா பேச. உன்னேதான் கேட்டேன், உன்னேதான் கேட்டேன், உன்னேதான் கேட்டேன். ஒரு பொம்பளை முன்னால வச்சிருக்க போட்டு போந்து பாத்துக்க. ஆளு முகர இருப்பாரு. ஒத்த வார்த்தை பேச
லூசாடி நீங்க நான் பாட்டுக்கு செவனை நிக்கிறாள் அவரை போய் கையை காமிச்சிட்டு இருக்க லேசா எடுத்து வச்சு விடுங்க புளிமுட்டியை பத்தி வச்சிருக்காங்க நான் தான் பொம்பளை பிள்ளையாச்சா தெரியாம அடிச்சு விட மேடம் சாரின்னு சொல்றேன் இல்லையா அப்புறம் பொம்பளை பிள்ளை அதை விட்டு உன் ஜவரியத்துக்கு வச்சுட்டு இருக்க பொம்பளை பிள்ளை இப்படி வாய்க்கலிங்க பேசுறதே தப்பு மரியாதை பேசுமா என்னமா ஆம்பளைக்கு தெரியாம பேசிட்டு இருக்க வந்தது தெரியாம அடிச்சு விட சொல்றேன் இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளை நீ எப்படி வாய்க்கலிங்க பேசுனா நாங்க சும்மா வந்திருக்க மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு வாய் ஆகாதுன்னு இருக்கா உனக்கு தான் பேச தெரியுமா இல்ல எனக்கு பேச தெரியாதா என்ன பேசி பாரு இன்னைக்கு நீயா நானான்னு பாத்து விடுவோம் அப்படி உங்ககிட்ட பேசி தோத்துட்டேனா உனக்கு நான் அடிமணி சொல்லி அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டேன் வாய சொல்ல மாதிரி வாய மூடுங்கிறல்ல பேசுறாங்க பேச்சு வாய்க்கிலேயே பேசுற 1.5 மணத்துக்கு அங்க இருந்து பிள்ளைய கூட்டிட்டு வாங்க லூசு கழுதைய கூட்டிட்டு வந்து பேச சொன்னா உன்னை பேச சொன்னா வெங்காயம் அவளை வெள்ளப்பூடு பனியாரம் ஆளு மொகரைகள் பாரு இஞ்சி தின்ன கொலகாட்ட மாதிரி மூஞ்சி வச்சு மரியாதை பேசுவோம் வாயை மூடுட்டேன் என்னமோ உனக்கு தான் பேச தெரியும் எனக்கு என்னமோ பேச தெரியாத மாதிரி என்னமோ அப்படியே பிறந்து வந்த பேச்ச ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை வந்து மன்னிப்பு ஒரு பொம்பளை பிள்ளை வாய்க்கிலே பேசிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் ஆடி உள்ள சோத்த தெரியா சோத்தோட சுண்ணாம தெரியா இல்ல தெரியா பேச்சடி பாடுமத பேசுறால பேச்சு ஆளுகளும் மண்டைகளும் கொண்டைகளும் பாரு வாய்க்கிலே பேசப்ப பேசு சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அஜித்த புடுங்க சொன்னேன் வாயை முடுமாமத அஜிங்க பேசாதீங்க நான் எங்க பேசுறேன் அஜித்யா நீங்க பேமா இந்த மசருக்கு சிரிந்து பேசுறீங்க பாத்தீங்களா அது என்ன ரொம்ப லேடிஸ் எல்லாம் என்ன ரொம்ப தவறா நினைப்பாங்க நான் பேசின மசிறு உங்களுக்கு அசிஷியம் அவன் வெதர் பிரிச்சுன்னு சொன்னது நீ உனக்கு வந்து அதெல்லாம் தமிழ் இலக்கியத்துல எழுதி அரிய வெங்காயம் தமிழ்ல இதுக்கு உண்மையான பேர் என்ன என்ன இதுக்கு உண்மையான பேர் என்ன இதுக்கு முடின்னு பேரு கிடையாது இதுக்கு உண்மையான தமிழ் பேர் என்ன தெரியுமா மயிருதான் உண்மையான தமிழ் பேரு ஒண்ணும் கிடையாது பழனிக்கு பேருக்குமா இல்லையா பழனில அடியோ சுள்முக்கு தோச்சு போக சொல்லுங்க சார் பழனிக்கு போயிருக்கா அங்க யார் இருக்கா அங்க முருகன் இருக்கிறாரு எந்த கோலத்தில் இருக்கின்றார் மொட்டை குண்டியோட இருக்கிறாரு மொட்டை குண்டியோட இருக்கா நீ போய் பாத்தியாக்கா கோமணத்தோட இருப்பாரு ஏய் முருகன் அப்படி பேசாத அவர் எங்க அப்படி இருக்காரு அவராவது கோமணத்தோட திரியிறாரு இந்த செய்யாமங்கல் ராமதாஸ் எல்லாம் கோமணமே இல்லாம திரியிறாங்க உன் பாவடைய கட்டி கொடு கட்டிட்டு போறாப்புல நீ மொட்டை குண்டியோட போ அது எப்படி நீ பாக்குற அப்ப கோமணத்தோட அவர் இருக்காரு இல்லையா இருக்கிறாரு அந்த கோமணத்தின் சுத்தமான தமிழ் பேர் என்ன தெரியுமா என்ன இதுக்குதான் இந்த வாயை கொடுக்கப்படாதுங்கிறது கோமணத்தின் சுத்தமான தமிழ் பேர் என்ன தெரியுமா அதற்கு உண்மையான தமிழ் பெயர் தண்டு தாங்கி தண்டு தாங்கினா என்ன அர்த்தம் அவர் கையில என்ன வச்சிருக்காரு அவர் வச்சிருக்காரு கோல் தண்டாயுதம் தண்டாயுதம் அவர் தண்டை பிடித்து நிற்பதால் வாழ தண்டாயுதவாணி என்று பெயர் ஆமா அவர் தண்டை அதை தாங்குவதால் அதுக்கு தண்டு தாங்கி என்று பெயர் அறிவுக்கு நீங்க இங்க இருக்கவே கூடாது முதல்ல அறிவுக்கு நீ இங்க இருக்கக்கூடாது இடத்த காலி பண்ணி எகத்தாளமா என்கிட்ட பேசாத செவுல காட்டு அடிச்சுன்னா காதல இருந்து ரத்தம் குடகுடமா கொட்ட ஆரம்பிச்சு அடிச்சனா மூளை மூக்கு தெரிச்சு போயிரும் உனக்கு நாலாம் அடிச்சு டவுசர் பைக்குள்ள வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நாலாம் அடிச்சு என் வாசல்ல அப்படியே உனக்கு என் சட்டில பொங்க வச்சுட்டு போயிருவேன் பொங்க வச்சேன்னு வக்காளி நாங்க பாலை வச்சு அப்படியே பொங்க வச்சு விடுவாதுங்க பொம்பளை கிட்ட எழுத்து பேசுறத நிப்பாட்டிய ஆம்பளை அடக்கமா பேசுமா அடக்கம்னா என்னது அடக்கம் அமர்வு உயிக்கும் 2000 கிழித்து விடும் என்று சொல்லியிருக்காரு கட்டமை கட்டப்பின் இருக்க அதற்கு தகை என்று ஓதிருக்கார் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லியிருக்கிறார் ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதவ ஒரு நாள் மறக்க வேண்டாம் மத்தியாதார் தலைவாசல் மிதிக்கவே வேண்டாம் நான் என்ன சொல்றேன் கட்டமை கட்டப்பின் அதே சொல்லுவேன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க ஐயா நல்லா இருக்கு அப்படியே கூட்டிட்டு போய் முட்டி முட்டி தட்டுங்க ஐயா ஒன்னதான் சொல்றேன் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளை பார் பொம்பளை பிள்ளை முத நாகரிகமா பேச கத்துக்க ஆம்பளைகிட்ட முத எதிர்த்து பேசணும்னு நினைக்காத முத எதிர்த்து பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் ஒரு குடும்பம் ஒரு கட்டிய கணவரிடம் ஒரு மனைவி பேசத்தான் வேண்டும் பேசாமல் அமைதியா இருந்தோம் என்றால் அந்த கணவர் என் மண்டையில் மசாலா இறத்து விட்டு போய் விடுவார் யாரு நாங்க தான் புருஷன் வந்து உங்க மண்டையில மசாலா அரைக்கிறாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் யார் தெரியுமா யாரு ஆம்பளை நாங்க தான் ரொம்ப பாவப்பட்ட உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் யார் தெரியுமா என் பெண்ணின் நீங்க கொடுத்து வச்சாளுங்கம்மா ஏன் கொடுத்து வச்சாளுங்க நாங்களாம் எதுவும் குடுப்பனை இல்லாத ஆளுங்க எப்படி அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமா இல்லையா இந்த காசை வாங்குறதுக்கு குடுப்பனை வேணுமா இல்லையா ஆமாங்க அது யாருக்காவது கிடைக்குமா கிடைக்காது இந்த நாடக உலகத்துல இப்படி அதிகாரம் போட்டு நம்ம இப்படி தொழில் பண்ணணும் ஏழை எளிய மக்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இதாக கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய குடுப்பனை இருக்கு குடுப்பனை இந்த உலகத்திலேயே பெரிய பாவப்பட்ட ஜென்மங்கள் நாங்க ஏன் சொல்றோம் இப்ப அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்காங்க பேருந்துல 2 நாள் இலவசம் ரேஷன் கடையில மாசம் 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இலவசம் இப்ப கூட உங்களுக்கு அக்கௌண்ட்ல 5000 பணம் ஏத்தி நாங்க புள்ள பெத்தா எங்களுக்கு 18000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறி எனக்கு அங்கதான் வலிக்குது நான் 16 புள்ள பெக்கலாம் முடிவுல இருக்குது கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு இனிமே எங்கிட்ட 16 வயசு
ஏதாவது சொல்லிவிடு பாத்துக்க. சரி சரி இப்ப ஒரு குழந்தை பெத்த உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 18,000 ரூபாய் ஐயா நல்லா கேட்டுக்கோங்க ஐயா, 18,000 பணம் கொடுக்குறாங்களாம். உங்களுக்கு 30,000 கூட கொடுக்கட்டும். கொடுக்கட்டும். ஏன் தெரியுமா? ஏன் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற வேதனை என்னன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும். 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறீங்களா? ஆமா. அதனால உங்களுக்கு 30,000 கூட கொடுக்கலாம். கொடுக்கலாம். நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆமா. குழந்தைய பெத்தெடுக்கிறவங்களுக்கு 18,000 கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு நாங்க விடிய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். எங்களுக்கே 2,500 ரூபாய் கொடுக்கப்படாது. ஆடு ஒர்க் இங்க பண்ணியனா உனக்கு 2,500 ரூபாய் கொடுக்கலாம். நீ போற இடம் வாழ இடம்லாம் ஆடு ஒர்க் பண்ணியனா கவர்மெண்ட் காசு உனக்கு சும்மாவா கிடக்கு? ஐயா முடியறவன் செய்யலாம், முடியாதவன் படுத்துக்கிறியா? இந்த பேச்சு என்கிட்ட பேசாத தம்பி. இந்த பேச்ச நீ என்கிட்ட பேசாத. இடத்த மரியாதையா காலி பண்றது உனக்கு நல்லது. நாங்க ஆண்கள் எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஆண்கள்மா. எதையும் எதிர்பார்க்காத பெண்கள் தான். யாரு? நாங்க தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நகையை வாங்கி கொடுங்க, துணிமணியை வாங்கி கொடுங்க, ஆ. சோத்துக்கு அரிசியை வாங்கி கொடுங்க. அப்படின்னு உங்களை போட்டு கஷ்டப்படுத்துறோமா? கிடையாது. நாங்க படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒரு வேலைகளை வெட்டியில பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறோம். அதே கல்யாணம் பண்ணாத என் பெண் பிள்ளைகளை பாருங்க, பெட்ரோல் பங்கு, ஆபீஸ், பேங்கு, ஆஸ்பத்திரி எல்லா இடத்துலயும் வேலை பார்த்து தன்னுடைய தாய் தப்பனை காப்பாத்துதுங்க. இப்ப உள்ள கம்ப்யூட்டர் காலத்துல ஆண்கள் எங்களுக்கு தேவையே இல்லையப்பா. எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டு போயிருவோமே. ஃப்ளைட்ட கூட ஒரு பொம்பளை ஓட்டுறாங்கல்ல, அதெல்லாம் நான் பெருமையா நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? யாரு? ஆம்பளை நாங்கறியா? எப்படி போயிட்டு போகுது நம்ம பிள்ளைய தானே. உழைக்கிட்டோம், சம்பாதிக்கிட்டோம், வெளி உலகம் தெரிஞ்சுக்கிறட்டா அப்படின்னு உங்களுக்கு நாங்க சுதந்திரத்தை கொடுத்துருக்கா. அதை விட்டுவிட்டு ஆண்களை ரொம்ப மட்டமாவே நினைச்சு பேசக்கூடாது. நாங்க என்னையா கேக்குறோம்? எங்களுக்கு மாசம் 1000 பணம் கொடுங்க நாங்க கேட்கிறோமா? ஐயா வேணாம்யா. எங்களுக்கு இந்த மாதிரி 5000 பணம் ஏற்றி விட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு 4000 பணம் ஏற்றி விடுங்க நாங்க கேட்கறோமா? எங்களுக்கு வேணாம்யா. ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம்ல? எப்படி கொடுப்பாங்க? ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல? அதை குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி கட்டிங்கோட குடிக்க வேண்டியதானே. அது கொஞ்சம் இலவசமா கொடுப்பாங்கல்ல. அதுலயும் போதை வரும்னு சொல்லி அதையும் குடிக்கிறேன். அதையும் குடிப்பேன். உன் ஜென்மம் அப்படித்தானே. சொல்ல முதல்ல என்னமா சொல்றேன்? ஆண் வர்க்கத்தை திருத்தக்கூடிய வல்லமை ஒண்ணுகிட்ட இருக்க முதல்ல. நான் கேக்குறேன், பெண் வர்க்கத்தை மட்டம் தட்டியே பேசுறீங்கள, ஆண் வர்க்கத்தை நாங்க ஒரு குறை பேசணும்னு உங்களுக்கு கோபம் வருது. எங்க குடிக்கிற இளைஞர்களை நாங்க திருத்துவோம் அப்படிங்கிற கையை தூக்குற இளைஞரை கையை தூக்க சொல்லி பார்க்கும்போது என் சிங்கம் தூக்குது வரியா? வேணாங்க, இறக்குங்க. ஊரோட ஒத்து போயிடணும். நம்ம ஒரு ஆளை திருத்த முடியாது. நம்ம ஊரோட ஒத்து போயிடணும். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குற, என்ன குடிக்கிற ஆள உங்களால திருத்த முடியுமான்னு கேக்குறீங்க. எதுக்கு திருத்தணும்? ஏன் திருத்த மாட்டீங்களா? முத தெரிஞ்சுக்கிறாதா? சொல்லுங்க. குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. எப்படி? அறியாத இவன் வாயில போய் பண்ணு இருக்கா. அறியாத வாயில மண்ணு இருக்கா. குழந்தையும் குடிகாரன் ஏன் சொல்ற? ஏன் சொல்றாங்க? குழந்தை பேசக்கூடிய மலையில பேச்சு யாருக்காவது புரியுமா? புரியாது. குழந்தை பேசி பாத்திருக்கியா? அப்படி குழந்தை பேசும். இது மலையில பேச்சு. அதே மாதிரி குடிகாரன் பேச தெரியுமா? ஒரு ஆப்புக்கு மேல பேசுனா குடிகாரன் பேசுவியா? குடிகாரன் பேச்சு யாருக்காவது புரியுமா? அப்ப அந்த குழந்தையும் குடிகாரன் ஒண்ணு. அந்த குடிகாரன் பார்த்து பிள்ளை கோவப்படப்படாது. ஏன்னா அரசாங்கமே அவங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க மதுப்பிரியர்கள். அதை விட்டு தேவையில்லாம ஆண்கள் வர்க்கத்தை தப்பா, நான் பெண்கள் எதுவும் தப்பா பேசுறேன். உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் நடக்குதுங்க. நீங்க இளைஞர் தானே. தமிழ்நாட்டின் குடிமகனுங்கிறது பட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தவறுகள் நடக்குது, எவ்வளவு அவதூறுகள் நடக்குது, அதை திருத்துற உதவி கிடையாது உங்களுக்கு. 8 வயசு பிள்ளையும் தூக்கி போட்டு கற்பழிக்கிறான், 70 வயசு கிழவியும் தூக்கி போட்டு கற்பழிக்கிறான். இதெல்லாம் திருத்தணுங்க முதல்ல. ஆமா, போதை பழக்கம் அதிகமாயிருச்சு. சின்னதும் குடிக்குது, பெரியதும் குடிக்குது, நடுத்தரமும் குடிக்குது. குடுத்துப்பட்டு குடும்பத்தை பார்க்கவே மாட்டேங்குது. அப்ப அதெல்லாம் திருத்துங்கள. ஏன் திருத்த மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயத்த நல்லா சொல்றீங்க. இந்த மாதிரி கெடுக்கிறாங்க, பண்றாங்க, போதையெல்லாம் நிறைய ஆகிட்டு இருக்கு. சின்ன பசங்களும் கெட்டு போறாங்க, பெரிய ஆளுங்களும் கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நாங்களா காரணம்? ஒரு பாட்டு பாடிருக்காரு தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவது அன்னை வளர்ப்பது. அப்பன்னு ஆத்தாலும் முத வீட்டுல சரியா இருக்கணும். அப்பே ஆத்தா வீட்டுல சரியா இருந்தா அந்த பிள்ளைங்க சரியா இருக்கும். அப்பேக்கார வீட்டுக்கு போகும்போது தண்ணியை போட்டு போனானா புள்ள குடிக்கத்தான் பாப்பியா. பிள்ளைங்க முன்னால அப்பேக்கார கணேஷ் போல போட்டானா புள்ள அவனும் போடத்தான் பாப்பியா. அப்ப பிள்ளைங்க முன்னால எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செய்யாம இருந்தோம்னா பிள்ளைகளும் சரியா வளருங்க. அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரேன்? தண்ணி இருக்கிறது
தப்பு யாரையும் திருத்த முடியுமான்னு கேக்குறீங்களா? கேக்குறல்ல, திருத்த முடியாது. முடியாது. என்ன காரணம்? ஏன்? கலியுகம். கலியுகம். 8 வயசு பிள்ளைய கூட பார்க்கத்தாலும் கற்பழிக்கிறீங்க. ஆமா, 90 வயசு கிழவினாலும் விட மாட்டேனீங்க. விட மாட்டேன். இந்த நேரத்துல நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏண்டி? நாங்க எல்லாருமே ஆண்களா பிறந்ததுக்கு கேவலப்படுறோம், வெட்கப்படுறோம். என்ன காரணம்? பெண்களை பாதுகாக்கக்கூடிய நாடு நம் நாடு. தாய் நாடு. அப்பேற்பட்ட நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மேலயும் தப்பு இருக்கு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆ. சில ஆண்கள் பண்ற தப்புனால எல்லா ஆண்களுக்கும் கெட்ட பேரு. சில பெண்கள் பண்ற தப்புனால எல்லா பெண்களுக்கும் கெட்ட பேரு. என்ன பெண்கள் தப்பு பண்றவங்க? ஒண்ணும் கிடையாது. பழைய படம்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல. பார்த்திருக்கேன். இப்ப இந்த ஆடை தான் உடுத்திட்டு வரீங்களே, இந்த ஆடை எதுக்கு உடுத்திட்டு வரீங்க? உடல் உங்களுடைய உடல் அங்கங்க வெளியே தெரியாம இருக்கு. தெரியாம இருக்க. இப்படி ஆடை உடுத்திட்டு வரீங்களே, ஏன் உடுத்திட்டு வரீங்க? நம்ம பார்க்கும் பொழுது அழகா தெரியல, தெரியும். அசிங்கமா தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. டீசெண்டா இருக்கணுங்கிறது தானே போட்டு வரீங்க. ஆமாங்க. ஏன் இப்படி வரவங்க ஒரு சட்டி ஒரு பாடியோட வரலாம்ல? வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மழை மசத்துல பெய்யும், விளங்கும்ல. உட்கார்ந்து இருக்க எந்திரிச்சு போயிருவாங்க. எந்திரிச்சு போயிருவாங்க. அப்ப நாகரிகமா வரும் தானே வரீங்க. வரம்ல. இதே மாதிரி சினிமால நடிக்கிற பெண்கள் வரணுமா இல்லையா? வரணும்ல. 15 கோடி கொடுத்தன்னு ஒரு ஜன் பாடி ஒரு ஜன் சட்டியை போட்டுக்கிட்டாருன்னா அப்புறம் ஆம்பளுக்கு இப்படி சேர்த்தா பொதுமக்கள் எதிர்த்து கேட்கணும்ல. யாரு கேட்கறாங்க? கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ஆனா ஆமா, இங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஐ அம் பிசினஸ் மேன். நானும் வியாபாரம் பண்ணி. என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழம். நீங்க ஒரு ஆள் தான் உண்மையை சொல்றீங்க. எப்பவுமே உண்மைதான் சொல்றேன். Like it. அப்ப நீங்க இழந்த பழம் வியாபாரம் பண்றீங்க. நம்ம விக்கிறது வேற. என்ன பழம்? வாழைப்பழம். எத்தனை வகை? ரஸ்தாளி பழம் இருக்கு, பூவம்பழம் இருக்கு, நாட்டு பழம் இருக்கு, சிறுமணி பழம்னு இருக்கு. சரி. நம்மகிட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. வேற சில பேர் சொல்லுவாங்க நான் நேந்திரம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் சும்மா டுபாக்கு. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்மகிட்ட இருக்குது நேந்திரம் எல்லாம் கிடையாது. வேற நாட்டு வாழைப்பழம் கிடையாது. கிடையாது. செவ்வாழை மட்டும் தான். செவ்வாழை மட்டும் கனமா இருக்கும். ஒரு பழம் சாப்பிட்டோம்னாலும் வயிறு கம்முன்னு கிடக்கும். ஒரு கிளாஸ் பால் குடிச்சோம்னாலும் கம்முன்னு கிடக்குமா? செவ்வாழைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சக்தி இருக்கு. யார் இந்த செவ்வாழையை சாப்பிடுற காசு கூட சொல்லி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 15 ரூபா கொடுத்து செவ்வாழை மட்டும் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப நான் 48 நாள் சாப்பிடலாம்னு இருக்கிறேன். எனக்கு நீ 2 வருஷம் சாப்பிட்டாலும் கூட அப்படி வராது. அதே மாதிரி பெண்கள் வயசு பிள்ளைய இந்த மாதவழி ஆகுறாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டாங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமா இருக்காது. செவ்வாழையில அவ்வளவு சத்து இருக்குமா? எங்க சாப்பிடறாங்க? ஒரு பழம் 15 ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆமா, இங்க என்னமோ சொன்னீங்களே இழந்த பழம். வியாபாரத்தை பாப்போம். மலைக்கடவுளை மலை அம்மா ஓ மலையா அடிச்சு போடுங்கம்மா. மலைக்கடவுளை மலை அம்மா ஓ மலை அடிச்சு போடுங்கம்மா. இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. உழப்பட்டுமா நிலவாழ கண்டுகளா எலுமிச்சம் அடி மாங்குளத்து கடமேனே மயிர் உணத்தும் சின்னவளே, மயிர் உணத்தும் சின்னவளே. பாறையில் நாயிரண்டு பாடுமுருக கிளையா, ராதா செல்வி பாடுமுருக கிளையா. அந்த பொம்பளை நல்லா ஆடிட்டே இருக்குப்பா. இது எத்தனை நாள் ஆடுது இந்த பொம்பளை? ஆமா, வீட்டு நாதஸ்வரம் பாருங்க, மேல ஏறி ஏறி இறங்குது. டவுன் விற்கிறாரப்பா. படிச்சதங்க கிளையா, படிச்சதங்க கிளையா, அடி
மனத்தோட சமைச்சு வச்சு மனம் சமைச்சு வச்சு படிக்குது படிக்குது வாசிக்க முடியாது. என்னது? பீடி அடிக்காதீங்க, மூச்சு விட முடியாதுண்ணே பாடும்போது. யார் அடிக்கிறா? எங்க அண்ணன் மொட்டைண்ணே. ராதா, ஓ நல்லா ஆடுறீங்க. ஆடுவேன். நல்லாவே பாடுறீங்க. பாடுவேன். மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மொட்டை அடிச்சனே அடையாளம் தெரியலையோ? எங்கே எனக்கு இந்த விட்டா இருக்கு. எம்எல்ஏ தானே ராதா? தாய்மங்கலம் போய் பேரு எம்எல்ஏன்னு வாங்கியிருக்க. உன் தம்பி பேர் என்னப்பா? கோடீஸ்வரனா? எம்பியா? பீடி அடிக்காதுண்ணே. கஞ்சா ஸ்ட்ரெயிட்டா கஞ்சா அடிச்சு பிரச்சனை இல்லை. இப்பதான் அடிக்கப்படாது. அப்புறம் கஞ்சா நீ விளக்கமாறு கொண்ட வேணாம். சொல்லுங்க மாமா. ராதா, என் மேல எதுவும் வருத்தமா? உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. இல்ல பொசுக்குன்னு நீங்க நானும் கோப்பட்டு சண்டை போட்டு போயிருந்தேன். நான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா போயிட்டு வச்சுக்க மாட்டேன். எதுவே ஓப்பனா இருந்தாச்சா நல்லது. அதனால ரெண்டு பேரும் ஓப்பனா மனசு விட்டு பேசுவோம். அப்படி சொல்லி என்னையா பண்ண போறப்ப? இல்லம்மா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா இருக்கணுமா இல்லையா? ஓப்பனா உங்க மனதில் உள்ள காதலை என்று சொல்ல போறீங்க. காதலா? ஆமா. அப்ப என்ன உங்களுக்கு பிடிச்ச? உங்களை ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. அப்ப காதலிச்சா கோயிலவா? ராதா, உங்களை நான் எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் தெரியும். எப்படி நினைச்சிருக்கீங்க பாபா? உங்களுக்காக ஒரு கவிதையே படிச்சுட்டு வந்து. என்ன கவிதை? உன் கண்கள் திங்கள், உன் மூக்கு செவ்வாய், உன் இதழ்கள் புதன், உன் காது வியாழன். நான் உன்னை ஆரம்பத்திலே கேட்ட கண்ணால முன்னா வச்சிருக்கியா பின்னால வச்சிருக்கியான்ட்டு. உன் கைகள் வெள்ளி. ஆனா மொத்தத்துல நீதான் எனக்கு சனி. யாரடா சொல்ற சனி? சனிக்கிழமை சொன்ன வந்தேன். உன்னை எப்படி தெரியுமா காதலிக்க எப்படி சொல்லவா? சொல்லுங்க. நல்ல காதல். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, காதலை தேடி வந்தால் கண்ணீர் எழுதி
உங்கள் காதல் எப்படி அதே மாதிரி என்னுடைய காதல். சொல்றா. சொல்லவா? என் தம்பி இதை கெயின் வச்சு ஹல் ஹல் போதுமா டெய்லி ஆடி மனுஷன் நானும் மனுஷன் தானே. தொடுதொடுவெனவே வானவி எல்லை தூரத்தில் அலைகின்ற நேரம் விடுவிடுவெனவே வாழிட மனது விண்வெளி விண்வெளி தொடுதொடுவெனவே வானவி எல்லை தூரத்தில் அலைகின்ற நேரம் விடுவிடுவெனவே வாழிட மனது விண்வெளி விண்வெளி இந்த வாழிட எதற்காக நம்ம பேசஞ்சோக்கு போற மாதிரி கிளம்பி போது வருங்க வரிசையா. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி பின்னாடி அதுல ஒரு ஆட்டை குழந்தை தூக்கி வச்சு போது பார்த்தீங்களா. நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் பிள்ளைய தூக்கிட்டு போகும்போது உள்ள தூக்கட்டும். சரி அது நல்ல ஒண்ணும் இல்லை. எந்திரிச்சு போறவங்க போங்க, நாடகத்தை பார்க்குறவங்க பாருங்க, தூங்குறவங்க தூங்குங்க. நீங்க எந்திரிச்சு போனா என்ன, இல்லை உக்காந்தா நம்மளுக்கு என்ன. முக்கால்வாசி காசை நாங்கள் முழுங்கிட்டோம். சோடி முடிஞ்சு வச்சு வாங்குற காசுக்கு நாங்கள் உழைக்கணும், கொடுக்குற காசுக்கு உட்காந்து பார்த்தா நல்லா தொழில் பண்ணுவோம். அவ்வளோதான். என்ன நான் அசிங்க ஆபாசம் பேச மாட்டேன், அவ்வளோதான். அப்போ சொல்றீங்க முடியல போ வரிசையாக நாடகம் 30 நாள் தொடர்ந்தாப்புல நாடகம். அதுவும் பக்கத்தில் கிடையாது, கட்டுமாவடியே அறந்தாங்க அந்த பக்கம் போய் ஆடிட்டு வரேன். காலு பூரா வெடிப்பா இருக்கு. 2 நாள் காலுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்.
டெய்லி அண்ணன் காலு குழந்து போகும்போது அடுத்த மேடையில் போய் தொழில் பண்ண முடியாது. சரிங்களா? வரும், அடுத்து வரும்போது நல்லா இன்னும் நல்லா ஆடுவோம். சரிங்களா? உடம்பையும் பார்த்துக்கணும்ல, வரிசையாக தொழில் பார்க்கணும்ல. அதனால அன்பு உள்ளங்கள் மதுப்பிரியர்களுக்காக இந்த பாடல். சும்மா மேடைக்காக நகைச்சுவைக்காக பேசுவோம் அந்த குடிக்கிறத பற்றி. ஆனால் பொதுவாக குடிக்கிற ஆளுகளுக்குனாலே நம்மளுக்கு பிடிக்காது. போட்டு நம்மளை போட்டு படையா கொள்றது. ஐயோ ஒரு குவார்டரை போட்டுட்டு, அதுவும் நல்ல சரக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சரக்கு என்னமோ அதை குடிச்சுட்டு வேஷம் போட்டுட்டு இருப்பேன். காசு கம்மி. ஆமா, வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பேன்ல, அப்ப பக்கத்துல இருந்து அந்த ஊர்ல அப்படியே மூஞ்சில எச்சிலான்னு தெரிக்கும். ஏற்கனவே மூஞ்சியை கழுவித்தியா நம்ம பவுடர் போடுவோம், மறுபடியும் மூஞ்சியை கழுவ பாப்புல. குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. அதனால குடிக்கக்கூடிய மது பிரிவுகளுக்காக இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர் மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆரக்குடியை சேர்ந்த பாரதி கணேசன் அவர்கள் இந்த பாட்டை எழுதினாரு மது பிரிவுகளுக்காக. ஆரம்பத்துல அடிச்சாலும் தன் தாய் மகனை குடிச்சா தானும் இருக்கிறார். காலு நுண்டியானாலும் காப்பாற்றும் தந்தாய் மகனை குடிச்சா தானும் இருக்கிறார். இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊரு நாட்டுல வீட்டுல எப்போதும் மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அளவு வண்டி வச்சிருந்தேன், 5 வருஷம் வச்சிருந்தேன். போச்சு முடியாத நிலையாச்சு, போச்சு முடியாத நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். கண்ட கண்ட சரக்க வாங்கி குடிச்சு உடல்தானே வந்தது, கை கால நடந்தது, திருநாய் கூட படுத்து. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். நானும் உங்க வீட்டு பிள்ளையதான். குடிக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து ஒரே ஒரு நேரத்துல சிந்திங்க. யாருக்காக? உங்க பிள்ளைகளுக்காக சிந்திங்க. உங்க பிள்ளைகள் கனவுக்காக சிந்திங்க. குடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது. அதனால தயவு செய்து இனிமேல் யாரும் குடிக்கவே நான் தீனா களம்புப்பட்டி பிச்சை அம்பலம் வகைரா சார்பாக அம்மா பாடல் படிச்சு 150 அன்புள்ள திருநெல்வேலி